இன்றைக்கி கிராணி கேம் விளையாட போகிறோம் கைஸ். இது ஆஃப்லைனுக்கு சம்மந்தம் நார்மல் மோடில் வச்சு விளையாட போகிறோம். கிராண்ட் கார்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 1 செமையாக இருக்குது. எந்த எஸ்கேப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு ஒரு எஸ்கேப் பண்ணுவோம். போட்டா ஃபஸ்ட்டு கீழே தேடி பார்த்துருவோம். என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. கஷ்டப்பட்டு மேலே போவோம். வராங்களா? இப்போதைக்கு யாரும் இல்லை. சரி சீக்கிரமாக மேலே போடுவோம். என்ன ஹாஸ்டல் வந்துடுறோம். ஐயோ வந்துட்டாயா அவன் வரக்கூடாதா? கரெக்டாக ஐயோ வந்துட்டா, கண்டுபிடிச்சிட்டா. ஓடு இல்லை இங்கேயே ஓடிடலாம். வந்துட்டான். ஐயோ ஷெட், ஆரம்பமே சரியில்லையே. கருமமே, அவசரத்தில் டோரை சாப்பிட்டோமான்னு. டோரை அமுக்குனாலும் மூட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ணல. அதுக்குள்ளே டேட்டு நான் கூட வர முடியும். பார்த்துக்கலாம். ஏன் ஸ்பீடாக வர மாட்டேங்கிறான்? நார்மல் மோடுன்றதால நமக்கு ஸ்லோவாக வருமா? ஹெலிகாப்டர் மேனுவல், இது மூலிமா ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டலாம்னு கற்றுக்கலாம். நொண்டிக்காலை வச்சு நொண்டினே போயிட்டுருக்காங்க. இருப்போம். சங்கன் சூப்பர் தோட்டமாக இருக்குது. இப்போ வாங்க, இப்போ வாங்க. இது ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ எப்படியும் சீக்கிரமாக வந்துடும். எங்கே சீக்கிரம் வாமா ஆயா. சவுண்டு கேட்டுதா இல்லையா? அப்பாடா வந்தா. கண்ணு தெரியலடா, கண்ணு. எங்கே ஓகே. ரைட். தள்ளி. அடுத்து வேறு என்ன இருக்குங்க? இது கிளாஸ் சாப்பிட்ற எடுத்துக்கலாம். இது ஓகே. அப்படியே எல்லாத்தையும் திறந்து வச்சுருவோம். மாற்ற போயிடும். ரெண்டு பக்கத்துலேயே இருக்குது. இதை போட்டுருவோம். சட்டுப்பட்டு அதுக்குள்ளே கன் எடுக்கணும். ஆனால் இது ரெண்டும் வந்துடுங்க. கன்று சீக்கிரம் எடு. எங்கே போச்சு? கண்ணு எங்கே எடுத்தோம்? ஒரு ஷெட் அங்கே இருக்கா? எடு. ஓடு. அவ்வளோ காட்டப்படும் ஃப்ரெண்ட்ஸும் முடிச்சிடும். இந்த சவுண்டு எப்படியும் ஆயா வந்துடும். தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததுன்னா செம்ம பயங்கரமாக இருக்கும் கைஸ். சவுண்டு கேட்டுதான் இல்லை, வரவே இல்லை. இவங்க தானே சீக்கிரமாக வருவாங்க. சரி சீக்கிரம் வாமா, நான் போனோம். அப்பா ஏப்பா அப்பாடா. பாப்பா இவ்வளோ சீக்கிரமாக வருமானு தெரில. இங்கேருந்து வெளியே போனால் மட்டும் நல்லா டோக்காக மாட்டிக்கணும்.
உள்ளே ஒழிஞ்சிப்போம். நீ வரானான்னு பார்க்குறேன். வரத்துக்கு எப்படின்னு லேட் பண்ணுவான். எங்கே பேசுகிறாங்க ஐயோ. சரி டேய் வழி விடுங்கண்ணா. ஏய் இவன் மறந்துட்டானா. தயவு செஞ்சு வழியை விடுங்கடா. ஐயோ போ விட்றான். வேஸ்டர் போய் அவன் பிள்ளைய கொண்டுட்டு உள்ளே போய் ஏதாச்சும் எடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான். அப்பாடா இப்போ இங்கேயே சொல்லுவோம். இதுக்குள்ளே போனாலே நம்ம வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் கிளவி சீக்கிரமாக வாமா. இந்த கேம்லாம் ஆளாளுக்கு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க சீக்கிரமாக. நமக்கு என்னென்னா இப்போ தான் நமக்கு இப்போவே 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பொருளுமே ஒழுங்காக எடுக்கல இந்த ஸ்டன்கனை தவிர. கேக்கு தான் இல்லையா? ஏன் ஆளை காணோம்? கொஞ்சம் சீக்கிரமாக தான் வாங்கலை. இல்லை எதுவுமே இல்லை போல். அப்பா வந்துட்டா. சீக்கிரம் சீக்கிரம். என்ன பட மாட்டேங்குது. ஐயோ எங்கே போச்சு? ஐயா இரு கிளம்ப வந்துட போகிறான். அப்பாடா நல்ல வேலை. சீக்கிரம் வா கிளவா. ஐயோ வருவானா இல்லைன்னு தெரியலையே. ஐயோ நல்ல வேலை. சரிடி. ஐயோ ஏன்டா என்ன புல்லட் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? குழந்த ஃபஸ்ட்டு ஒன்றா கொள்ளணும். வா சீக்கிரம் வா. வாடா. டைம் ஆயிடுச்சுடா. ஐயோ கிளவி மறைஞ்சிச்சுடா. இப்போ கொன்னோன்னா பிரச்சனை தான். சரி விடு. திருப்பி இங்கே 2 பேர் சுட்டுட்டு தான் வரணும். விட்டால் வேறு வழி இல்லை. இங்கே தேடுறதுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கா? அவ்வளோதான் போல. தேடுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் கொல்லணும். ஐயோ எனக்குன்னே வந்து சேருதுங்க பாரு நல்லா. இப்போ இது எவ்வளோ லேட்டாக வெளியே வருது. இப்போ நான் உன்னை கொன்னேன்னா இவங்க கோவத்தில் 2 பேருமே வருவாங்க. ஒரே நேரத்தில் நான் எப்படி சொல்கிறது? சரிவா பார்த்துக்கலாம். காது கேக்கு தான் இல்லையா? நானும் எத்தனை வாட்டி தான் போட்டு எடுக்கிறது. எடுக்க விடு. அப்பா விழுந்து சார். அடுத்து கிழவன் எங்கள் கிழவன் சீக்கிரம். என்னடா நார்மல் மோடே இவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோடெலாம் போனோன்னா முடிஞ்சிச்சு போல் கதை. காது கேட்டு தான் இல்லையா எனக்கு? ஆளை காணுமே. வருவியா மாட்டியா? லேட்டாகுது டைமு. ஐயோ இங்கே போனானே திருப்பி மறைஞ்சிட்டாடா பாவீங்களா. எப்படியோ 2 பேரும் சாய்ச்சாச்சு. இவனையும் கொல்லு போடு. ஐயோ புல்லட்டை முழுங்கிடுச்சுடா. செட் என்ன இருக்குது? பேட்லாக் சூப்பர் தேவையான ஒன்று. ஆஹா கிளவி முடிச்சுக்கிச்சு போல. ஐயோ சரி சட்டப்பட்டு இது முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை உடச்சிட்டு இதை அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு. ஐயோ ஸ்டன்கன் எடுக்கணுமே. வேறு எங்கே இருக்கான்னு தெரில. எட்டு ஸ்டன்கன் எடுத்துகிட்டு அங்கே போனால் கீழே என்ன புல்லட் இப்போ கீழே தான் ஸ்பானாக இருக்கும். சீக்கிரம் எடு. அப்பாடா இப்போ கீழே இப்போ ஸ்டன்கனோட புல்லட் வந்து கீழே தான் ஸ்பான் ஆகிருக்கும். இப்போ கீழே போய் எடுக்கணும் அந்த புல்லட்டை. ஆஹா சவுண்டு கேட்டுடுச்சு. சரி சீக்கிரம் ஓடு. எட்டு புல்லட் மாட்டிக்கிச்சு. சூப்பர். இப்போ வாங்கடி. இப்போ வாங்க கேமராவில் மாட்டிப்போம்.
கேமரா ஆன்லேயே இல்லையா? ஷட். சரி, எங்கம்மா இருக்கீங்க? நானே வரேன், நானே வருவேன். தள்ளி விடு. சூப்பர். ஸ்பீடு. ஓகே, கிளம்புனா பின்னாடியே. சூப்பர். என்ன புல்லட்டை காணும்? வா 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 வா. எங்கே இங்கே இருக்குது. வாப்பா, மேலே போயிடலாம். மேலே போய் மேலே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். தேவையான பொருள் ஒன்றுமே காணும். கேஸ்லிங். சூப்பர், இதுவும் தேவையான ஒன்று. இப்போதைக்கு நம்ம போட் எஸ்கேப்பே பண்ணலாம். போட்டுக்கு கொஞ்சம் வெறும் 5 பொருள் தான் தேவைப்படும். பேட்லாக் எடுத்துட்டோம், கேஸ்லின் எடுத்துட்டோம். இன்னும் போட் கீயும், ஸ்டியரிங் வீலும், அதுக்கப்புறமா ஸ்பார்க் பிளக்கு, இந்த 3 மட்டும் எடுத்துட்டோன்னா தப்பிச்சிடலாம். போட்டில் நார்மல் மோடில் ஒரு உருப்படியான எஸ்கேப்பு. சீக்கிரம் பாருங்க, வந்துட போகுது. இப்போதைக்கு இங்கே இல்லை. கிளம்பி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுருவோம். கேட்குதா? எங்கடா போனீங்க? ஆளக்கலாம் பிரச்சனை. கிளம்பி சீக்கிரமாக தான் நான் வரோம். ஏன் லேட் பண்ணுறது? அப்பா வந்துட்டேன். வா வா வா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. எங்கே கிளம்ப? புருஷன் எங்கள் புருஷன் எங்கள் புருஷன் எப்போ இவன் பொண்டாட்டி நான் நசுக்கின்னு இருக்கேன், ஏறி முடிச்சுட்டு இருக்கேன். நான் சீக்கிரம் வந்து தொலைடா. எங்கடா அப்போ உயிரை வாங்குறாங்க. மாட்டேடா. வாங்க வாங்க சீக்கிரம். கட்டப்பட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கணும். போட்டுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லையே. சரி வா 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 வா. ஸ்பார்க் தேவை. மாட்டிக்கிச்சுரா. சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு இந்த கதவை அன்லாக் பண்ணிப்போம், அப்போலாம் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். போ போ கீழே போ. இந்த வேறு ஏதாச்சும் இருக்கா போட்டுக்கு சம்மந்தப்பட்டது? போட்டு ஆயிட்டாச்சை. ஹேண்ட்வில் இது கதவுக்கு தான். கதவுக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. செக்யூரிட்டிக்கு அங்கே எடுத்துருக்கோம்ல. ஓகே ஓகே, பரவாயில்ல. கன்று லோட் பண்ணு சீக்கிரம். கட்டுப்பட்டு ஸ்பார்க் பிளக் எடுத்து கீழே போட்டுருவோம். ஸ்பார்க் பிளக் அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? போட்டில் வேணும். இந்த ஸ்பார்க் பிளக்கை போட்டுட்டு அப்படியே அந்த கிழவனோட செக்யூரிட்டிக்கு நம்ம எடுப்போம். அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ஸ்பார்க் பிளக்கை போட்டாச்சு. இப்போ கன்று இப்போதைக்கு வேணாம். மாட்டிக்கு செக்யூரிட்டிக்கு ஓடு சீக்கிரம். ஐயோ இங்கே இல்லை. சீக்கிரம் டைம் இல்லை. நெகட்டிவ் ஸ்பானாக இருப்பாங்க. இப்போ நான் எப்படி போய் கன் எடுக்கிறதுனே தெரியலையே. போட்டு வெளி மாட்டிக்கிச்சு. சூப்பர். இன்னும் நமக்கு போட்டு சாவி மட்டும்தான் தேவை, மற்றது எல்லாமே கிடச்சிச்சு. அப்புறம் கன் மாஸ் தான், அவ்வளோதான். இன்னும் நமக்கு ஏமோ நல்லா ஒரு நிமிஷத்தில் பண்ணிட்டேன். கிளவனை கூட்டிகிட்டு வா சீக்கிரம். இன்னும் நிறைய வேலை இருக்குது. நிறையா இல்லை, கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இப்போ நம்ம டே 2 தான், பிரச்சனை இல்லை, அசால்ட்டாக முடியும். போட்டு எடுத்தாச்சு, அடுத்து கீழே போட்டு அப்படியே போட் கீ மட்டும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு இந்த நார்மல் மோடில் போட் எஸ்கேப் பண்ணிடலாம். எங்கே போனாக்கா? வாங்க கைஸ், சட்டை போட்டுன்னு இந்த போட் வீலை தூக்கி போட்டு அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கீழே போட்டாச்சு. இன்னும் நமக்கு போட்டு சாவி மட்டும்தான் தேவை. போட் கீ எங்கே இருக்கும்? மேபி அந்த செக்யூரிட்டி கீழே மேலே போகணும்னு நினைக்கிறேன். கண்ணுங்க. ஓகே ஓடு இதே ஏறுறான். ஓகே, சீக்கிரம் ஓடு. ஹெலிகாப்டர் பெரிய ப்ராசஸ், அது நம்ம அடுத்த வீடியோவில் வேணால் முடிக்கலாம்.
இப்போதைக்கு நம்ம போட் எஸ்கேப் பண்ணிடலாம். போட்டுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இன்னும் போட்டு சாவி மட்டும்தான் பெண்டிங். போட் கீ மட்டும். சே இல்லை ஒன்றுமே இல்லை. பிச்சைக்கார பசங்க. சரி ஏரியர் போட் கீ இங்கே தான் இருக்க முடியும். இங்கேயா இங்கேயா போடா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம செட்டாலும் கவலையே இல்லை. பின்னாடி 3 நாள் இருக்குது. இந்த கேப்பில் கூட நம்ம தப்பிச்சிடலாம். வாங்க வாங்க வாங்க. ஐயோ வந்துட்டாடா. ஆடா பாவீங்களா, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுறக்கூடாது. ஆஹா சவுண்டு மேலே சவுண்டாக இருக்குது. கிளம்பி இங்கே வந்துடுவானோ. அப்பா வரல. இதை அப்படியே தூக்கி போடு. அவ்வளோதான். ஐய் எங்கடா போடுற. ஆடா பாவி எங்கே போட சொன்னா எங்கே போடுறான் பேர் என்ன கேட்கலையா. ஐயோ போட்டு ஐயோ ஐயோ. சரி பரவாயில்ல. இன்னும் நமக்கு 3 நாள் இருக்குது. முன்னாடி கிளவியை பார்த்துட்டு பின்னாடி கிழவனை பார்க்க மறந்துடும். டேட்டு தான். இப்போ எல்லாம் பொருளும் எடுத்தாச்சு கைஸ். இப்போ அதை கரெக்டாக செலுத்திட்டோன்னா முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் நம்ம கேட்ட மாதிரி கிட்டேயே போட்டோம். ஃபஸ்ட்டு கேஸ்லின் எடுத்து ஊற்றுவோம். ஐயோ கேஸ்லின் கொஞ்சம் அவங்க எடுத்தோன்னா தூக்கி போடணும்ல. அப்புறம் கேஸ்லின் தான் ஒரு பெரிய ப்ராசஸ். அதை முடிச்சிடுவோம். கேஸ்லின் ஊற்று சீக்கிரம் சீக்கிரம் ஊற்றுறாங்க. ஏன்னா ஒன்றுக்கு போகிறாமல் போகிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. கேஸ்லின் ஓவர். இப்போ இதை தூக்கி போடும்போது பார்த்து போடணும். எங்கே இங்கே தூக்கி போட்டு ஓடுறோம். ஓடு 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 ஓடு. அடுத்த வேலை போட்டுக்கு ஸ்டியரிங் வீலை போட்டுருவோம். ஸ்டியரிங் வீல் சீக்கிரம் 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 போடு. இதை இங்கே செலுத்தணும். இன்னும் கொஞ்சம் பொருட்கள் இருக்கணும். பரவாயில்ல. இப்போ ஸ்பார்க் பிளக் எடுத்துருவோம். ஆஹா வந்துட்டா போல. இல்லை 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 கீழே குனிஞ்சிங்கன்னு போய் பொறுமையாக எடுப்போம். ஸ்பார்க் பிளக் எடு. டே சீக்கிரம் வா ஓடு. இன்னும் 2 பொருள் தாங்க வைக்கணும். 2 காய்ஸ் தப்பிக்க போகிறோம் காய்ஸ். இப்போ பேட்லாக் எடுக்கணும். ஆனால் அது எடுத்தால் சவுண்டு வரும். பட் செத்தாலும் பரவாயில்ல. பின்னாடி நமக்கு 3 நாள் இருக்குது. ஓ கிளவி பியானோ வாசிக்குதா. அதான் சவுண்டு இருக்குது. பியானோ வாசிக்க சொன்னால் டைல்ஸ் உடைக்கிற மாதிரி வாசிக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு சட்டுன்னு தப்பிக்கிறோம். ஆஹா சவுண்டு கேட்டுச்சுரா. அவளுக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஓடு 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 மேலே ஓடு சீக்கிரம் சீக்கிரம். இப்போ இவ இங்கே வருவாளா. வந்துடுவான். ஆனால் இந்த சவுண்டு கண்டிப்பாக வருவா. பட் கூடவே அவன் பையன் வேறு வந்து பெல்லு சவுண்ட் அடித்து விட்டான். ஸோ கண்டிப்பாக அவள் அங்கே வந்து அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாள். அவ்வளோதாங்க தப்பிச்சாச்சு. போட்டுக்கையும் எடுத்தாச்சு காய்ஸ். தப்பிச்சிட்டோம் காய்ஸ். எஸ்கேப். பாய் பாய். கிழவனுக்கும் கிளவிக்கும் பாய் பாய். அவ்வளோதாங்க நார்மல் மோடில் போட் எஸ்கேப் முடிச்சிட்டோம். பாய் பாய். முடியப்பேரு கிளவி 2 பேருக்கும் பாய் பாய். மியூசிக் சாமியாக இருக்குது. ஓகே கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் உங்களோட பதிவுங்களை நீங்கள் சொல்லுங்கள். பாய் கைஸ்.